அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் இது நிஃப்டி எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. மார்க்கெட்டுங்கிறது மேத்தமெட்டிக்ஸ், கணிதம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தியரி. அதை சார்ந்து உங்களுடைய நீங்கள் கற்றுக்கக்கூடியதை அதை சார்ந்து பழகுங்க. ஒருத்தர்கிட்ட கிளாஸ்க்கு போய் தான் கற்றுக்கணும் அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்களே ஓனாக கண்டுபிடித்து வர்த்தகம் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான், நாட்கள் ஆகும். அது கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களால் முடியும். அப்படி இல்லை என்னால் முடியல அப்படின்னாக்கல உங்கள் பகுதியில் யாராவது சொல்லிக் கொடுக்குறவங்க தெரிஞ்சவங்க தான் அந்த பகுதியில் நேராக இருக்கிறவங்கள போய் கற்றுக்கிட்டு தேடி இந்த மேக்ஸை சொல்லிக் கொடுக்குறவங்களை கண்டுபிடித்து வர்த்தகம் பண்ணுங்க. அடுத்தது நம்ம கிளாஸ் செப்டம்பர் 15th ஸ்டார்ட் ஆகுது. இது ஆப்ஷன் கிளாஸ் மட்டும்தான், இன்ட்ராடேக்கு மட்டும்தான் இண்டெக்ஸ். ஓகேங்களா? நிறைய பேர் நேற்று மெசேஜ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் இது கேட்டிருந்தீங்க. அது இப்போ இல்லை, இந்த கிளாஸ் இல்லை. அது முதலீடு பேஸ்ட் பண்ணுறது. அது A to Z எல்லா இதுக்குமே பொருந்தமானது. அது இப்போ கிடையாது. நான் அடுத்த இது முடிச்சதுக்கப்புறம் அதை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அது மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட், ஆப்ஷன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த கிளாஸ்க்கு அலோவ் பண்ணுறேன். பார்க்கலாம் என்னங்கிறது. சரி, முதல்ல நம்ம இன்னைக்கு நிஃப்டினுடைய லெவல்ஸ் பார்க்கலாம். முதல்ல யார் யூடியூப்ல கொடுத்தாலும் எதையுமே நம்ம நம்பக்கூடாது. நீங்க அனலைஸ் பண்ணணும். உள்ள இது ஓகே, ஏன் இவங்க இது இப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. எல்லாரும் மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா அங்க சப்போர்ட்ல வரும்பொழுது நீங்க ஒரு காலையோ இல்ல ரெசிஸ்டன்ஸ் வரும்பொழுது புட்டையோ பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள். அதுல டைம் கிடையாது. காலையில 9:15 ஓப்பன் ஆகுது, 3:30 மணிக்கு முடிஞ்சிருது மார்க்கெட். கரெக்டா? ஆனா ஆப்ஷன் அப்படி கிடையாது. ஆப்ஷன்ல டைமிங்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ அதுல பிரீமியம் மேரேஜ் ஆகும். அப்போ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து இங்க கொண்டு நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. இந்த சிந்தனை ஃபர்ஸ்ட் முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் வரும். யூடியூப் பார்க்குறவங்களுக்கு இந்த சிந்தனை வந்தா மட்டும்தான் நீங்க மார்க்கெட் எல்லாம் மார்க்கெட் சப்போர்ட். நான் என்னைக்காவது மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்மளால போட முடியுங்க? புரிதுங்களா? அதெல்லாம் எடுத்து போட்டோம்னாக்கல அப்படி அந்த புள்ளின்னா அந்த புள்ளியில தான் நிற்கும் அன்னைக்கு. புரிதுங்களா? அந்த இதுல தான் நடக்கும் மார்க்கெட். அதெல்லாம் தேவையில்லாது. அதை வைத்து ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பேசிக்ஸ்குள்ள போறதே கிடையாது. நிஃப்டி இது ஆப்ஷன்னா என்ன, இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, புட்டு காலு, இந்த மணி அந்த மணி, அவுட் ஆஃப் த மணி, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் போவதில்லை. ஏன்னா அது நிறைய நம்ம யூடியூப்ல தமிழ்ல எவ்வளவோ பேர் போட்டிருக்காங்க. அதை பார்த்தாலே போதுமான. சரி, நான் இன்னைக்கு 25,000 காலை 80 ரூபீஸ்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப் சைடு, 80 ரூபீஸ் கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைடுன்னு சொல்லியிருக்கேன். இது 80 ரூபீஸ்க்கு மேலதான் சஸ்டைன் ஆகுதா கீழே தான் சஸ்டைன் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். நேற்று சொல்லியிருப்பேன், கீழே இருக்கும் ஸ்ட்ரென்த்தா இருப்பாரு, ஒரே கடையில் தூக்கிடுவாங்க அப்படின்னு. நேற்றுலாம் அப்படிதான் நடந்தது. மேல போயிட்டாருன்னா அவங்களுடைய எல்லை, ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் போனா அதுக்கு ரிவர்சல் பாயிண்ட்ஸ்னு இருக்குங்க நம்ம மேக்ஸ்ல. அந்த இடத்துல போனா அந்த ஸ்ட்ரைக் ரிவர்சல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அது ரிவர்சல் ஆகுதா இல்ல ஃபர்தரா அதையும் பிரேக் பண்ற மேல போக போதா அப்படிங்கறது எல்லாமே நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். அதே போல ஒரு ஸ்ட்ரைக் 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும், அது மேக்ஸ் படி தான் அழகா இறங்கும். நீங்க போயிட்டு இதா இருக்கிறதெல்லாம் மேட்ச் பண்ணி அந்த வேலையில எல்லாம் நம்ம எதையுமே பண்ண முடியாது. அது பற்றி சரியான வேலையில அது நடக்கும். நம்ம நியூஸோ இண்டிகேட்டரோ பேட்டர்னோ மூவிங் ஏரேஜ் பிரைஸ் செக்ஷன் ஓப்பன்ஸ் எதையுமே பார்க்கறது கிடையாது. அப்போ இன்னைக்கு 25,000 காலு 25,000 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப் சைடுன்னு தான் நான் சொல்றேன். இதை வாங்குங்கன்னு வீங்கன்னு சொல்லவே கிடையாது. 80 ரூபீஸ்க்கு கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைடு ஆகும். அப்போ அதற்கேற்றாற்போல் உங்களுடைய வர்த்தகத்தை பயன்படுத்துங்க. உங்களுடைய டிசிஷனை இந்த ரூபீஸ் வரும் பொழுது முடிவெடுத்தீங்கன்னா போதுமானது. அதுல எவ்வளவு தூரம் போகும், இன்பிட்வீன்ல நம்ம எங்க வெளியே போகணும், என்ன எல்லாமே உங்களுடைய சாய்ஸ். நீங்க அழகா நமக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு எடுத்துட்டு வெளியே போயிடணும். சார் ஃபுல்லா பிடிச்சிருக்கலாம், தேவையில்லாதுங்க இதெல்லாம். ஓகேங்களா? தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.